ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஃபாஹிமா. இன்னிலேருந்து நம்ம பேசிக் ஆஃப் பைத்தானை வரிசையாக வந்துட்டு கற்றுட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். பைத்தான் ரன் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம இன்றைக்கி எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சர்ச் பாரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இந்த வெல்கம் டு பைத்தான் அப்படி ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போகணும். டவுன்லோட்ஸ்ன்னு போனோம்னா நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்துட்டு நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது, மேலே இருக்கிறத பண்ணக்கூடாது, கீழே இருக்க இதை தான் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். எல்லோ கலர் பாக்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க, கீழே இருக்க லிங்க்கவே டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் இதெல்லாம் காட்டும். அதில் ஆட் டு பைத்தான் அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை, இந்த இதை மட்டும் டிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இன்ஸ்டால் நோ கொடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணணும். என்னத்தை சர்ச் பண்ணோன்னா IDLE அப்படின்னு போட்டாலே இப்படி வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண விஷன் உங்களுக்கு வரும். நான் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ விஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகலாம். இப்போ உள்ளே வந்தோம்னா அதை கிளிக் பண்ணோம், அந்த IDLE கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே பேசிக்கானதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அப்படின்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும். ஆஃப் இப்போ நம்ம வந்து ஒரு நேம் அந்த மாதிரி அதை மாதிரி போட்டோன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே போடணும். இப்போ ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே இப்போ நேம் அந்த மாதிரி லெட்டர்ஸ் செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் எழுதணும். அப்போ என்டர் பண்ணோன்னே எனக்கு ஃபாஹிமா அப்படின்ற என் பேர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் போட்டோன்னா நம்ம டபுள் கோட்ஸ் போட தேவையில்லை. தென் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம நம்பர் போட்டோம் அப்படின்னா போடலாம். அது வந்து சின்டாக்ஸ் எரர் வராது. பிகாஸ் அந்த நம்பரே வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே வேர்டை நம்ம வந்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே போடலன்னா அது எரர் வரும், சின்டாக்ஸ் எரர் வந்துடும். இப்போ நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் போடுறேன், பாருங்கள் நம்மளுக்கு எரர் வந்துடுச்சு. இங்கே நம்மளுக்கு வந்திருக்க எரர் வந்துட்டு நேம் எரர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தென் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.